ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த நல்ல நாளில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய ஒரு தியாகமான ஒரு வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மன்னிப்பு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய உதடுகளினால் நாங்கள் மற்றவர்களை மன்னித்தோம், இல்லாது போனால் ஒருவர் வந்து நம்மிடத்திலே சொல்லுகிற பொழுது நீங்கள் உங்களுடைய பிழையை ஒத்துக்கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள், ஆனால் நாங்கள் உங்களை மன்னிக்கிறோம் என்று சொல்லலாம். எல்லாம் இதிலே எந்தளவில் நம்முடைய மன்னிப்பு உண்மை என்பதை இந்த வேத வார்த்தையில் தான் நாம் பார்த்து அதை அறிய முடியும். ஏனென்றால் இந்த வேத வார்த்தை கிட்டத்தட்ட நாம் முகம் பார்க்குற ஒரு கண்ணாடியை போல இந்த வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு நான் பவுல் சொன்னது போல உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே மனுக்குலம் பிறந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து ஓடியிருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்துவுடையவர்கள் பல பிரிவுகளிலே பல பேறுகளை வைத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். உலகம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால், கிறிஸ்துவென்றால் தெரியாத யாரும் கிடையாது. அதற்கு இன்றைக்கும் இதை அழிக்கவோ, இதை ஒழிக்கவோ, இதை அற்றுப்போகவோ, இது மனிதர்களால் முற்றுமுழுதாக நிக்கிரகம் பண்ணப்படுவதற்கோ முடியாமல் இருப்பதற்கு காரணம், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்தவர்கள் இல்லாமல் கிறிஸ்துவுடையவர்கள், நாங்கள் இந்த சபையை சேர்ந்தவர்கள் என்று அநேக பேர்களை சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவம் நிலை நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், வேதத்திலே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மிகவும் 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 விலை மதிக்க முடியாத ஒரு மகிமையான வார்த்தை என்னவென்றால் இதுதான். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தை சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன இந்த வார்த்தையின் நிமித்தம்தான் இன்றைக்கும் இயேசுவை குறித்ததான பிரசங்கங்களோ சபைகளோ உருவாகி இருக்குது. காரணம் இந்த மன்னிப்பு தான். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேணும், புரிந்து கொள்ள வேணும். இயேசு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவர்களை மன்னியும் என்று சொல்லவில்லை. அவருடைய அனாதி தேவனுடைய ஒரு திட்டம், ஒரு சித்தம் அவர் வைத்திருந்தபடியால் இந்த மனுக்குலத்தை நேசித்தார், மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்தார். மனிதன் அறியாமல் இழந்து போனதை திரும்ப கொடுக்க வேணும் என்று அன்பு வைத்தார். அதனால் இவர் ஒரு சாதாரணமான நிலையிலே இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இவர் பாருங்க, தலையிலே முள்முடியை வைத்து அடித்து தலையிலே முள்முடி பீறப்பட்ட நிலையிலே இருக்கின்றார். சரீரம் உளப்பட்ட நிலத்தை போல 39 சவுக்கடியினால் உளப்பட்டிருக்கிறார். அவமானப்பட்டிருக்கிறார், நிந்திக்கப்பட்டிருக்கிறார், தலையிலே குட்டப்பட்டிருக்கிறார், கன்னத்திலே அடிக்கப்பட்டிருக்கிறார், முகத்திலே துப்பப்பட்டிருக்கிறார். சிலுவையை சுமந்து கொல்கதா என்ற மலையிலே சென்று 3 ஆடிகளினால் கடாவப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக மிகுந்த வேதனையோடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, சிலுவையிலே அறைந்தவர்களையும், முகத்திலே துப்பினவர்களையும், தலையிலே குட்டினவர்களையும், கன்னத்திலே அறைந்தவர்களையும், அங்கு நின்ற எல்லா மனிதர்கள் மேலும் எவ்வளவேனிலும் அவருடைய அன்பு குறையவில்லை. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு வசனமுங்க. அவருடைய அன்பு குறையவில்லை. நாங்கள் பாருங்க, தச்சமயம் யாரும் தவறுதலாய் நமக்கு ஒரு சின்ன பிழையை விட்டு விட்டால் காலம்பூராய் அதை கதைத்து கொள்வோம், மன்னிக்க மாட்டோம். எங்கட பக்கத்தில் இருக்கிறதான சரியான நீதியை மட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லி எங்களை நீதிமான்கள் என்று காண்பிப்போம். அது மன்னிப்பு அல்ல, அது கிறிஸ்தவமும் அல்ல. அருமையானவர்களே,
இந்த கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தொங்குற பொழுது இவ்வளவு கொடூரமான நிலையிலே, இப்போ நாங்கள் வணைந்து வைத்திருக்கிறதான இந்த சிலுவைகளை போல அல்ல, கரடு முரடான சும்மா ஒரு மரத்தை வெட்டி அதை சிலுவையாக்கி அதிலே அறையப்பட்டு அந்த வேதனைக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த மன்னிப்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த தேவனுடைய அன்பிலே மிதந்து அவரை போல வாழ முயற்சித்து அவரை போல வாழ்ந்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் மென்மேலும் மேன்மையாக வைப்பாராக. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களை மனிதர்களாய் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை போல நாம் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.